எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழத்தோலை வச்சு ஒரு அருமையான ஃபெர்டிலைசர் தாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்போயுமே வாழைப்பழம் வந்து சாப்பிட்டுட்டு தோலை வந்து தூர போட்டுருவோம். அந்த தூர போடுற பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசரை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த மாதிரி வாழைப்பழத்தோலை வந்துட்டு தூர போடாமல் யூஸ் பண்ணுங்க. அந்த தோலை வந்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தோல் மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட காம்புகளை வந்துட்டு சேர்க்க வேண்டாம். 3 வாழைப்பழத்தோலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான டீத்தூள் தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டீத்தூள் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண அந்த டீத்தூளை வந்து நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வாழைப்பழத்தோலோட சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த டீ பவுடரை வந்துட்டு பாலில் போட்டு வேக வைக்கும் போது சர்க்கரை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக வெறும் தேயிலை மட்டும் போட்டு வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி தேயிலையை நீங்கள் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷானது இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷானதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டீ பவுடர் இல்லைன்னா கூட காஃபி பவுடரை கூட 2 ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வாழைப்பழத்தோலையும் டீ தூளையும் நல்லா அரைச்சி எடுத்து மை போல் ஆக்கிட்டு 1 லிட்டர் வாட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் அந்த 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கார்டனிங்ஸில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் கிடையாது, இது ஒரு நல்ல உரமாக மாற்றலாங்க. அதாவது இன்ஸ்டன்ட் உரமாக மாற்றலாங்க. வாழைப்பழத்தோலை கரைசலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரோஸ்கள் வந்துட்டு பெரிய பெரிய பூக்களாக கொடுக்கும். நல்ல பூக்கள் அதிகமாக கொடுக்குங்க. நல்ல துளிர்களும் உங்களுக்கு வரும். இந்த உரம் கொடுக்கறதுனால ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளேயே செடிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பெரிய பெரிய பூவாக பூக்கும். துளிர்கள் வந்துட்டு வேகமாகவே உங்களுக்கு 3-4 நாளுக்குள்ளே எடுக்குங்க. வேணால் நீங்கள் பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மண் வந்துட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும். மண்ணை நல்லா தோண்டி கலரி விட்டுட்டு தான் நீங்கள் வாட்டரை யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைப்பழத்தோலில் வந்துட்டு மெக்னீசியம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக அந்த செடிகளுக்கு நல்ல வேகமாக ஒரு உரங்களாக அதை மாற்றும். நம்ம அதை கொடுக்கும்போது செடிகளுக்கு வந்துட்டு ஓரமாக வேர்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்து தான் எடுத்து கிளறி விடணும். சைடில் ஃபுல்லும் நல்லா கிளறி விட்டுட்டு தான் நீங்கள் வாட்டரை வந்துட்டு ஊற்றணும். தரையிலுமே நீங்கள் வச்சுருந்தாலுமே கூட இதே மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சைடில் ஓரமாக ஒரு பள்ளமாக போட்டு தான் நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணியை ஊற்றணும். மொத்தமாக நடுவில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, செடியை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நம்ம கரைச்சி வச்சுருக்க வாட்டரை வந்துட்டு 1 டம்ளர் அல்லது 1.5 டம்ளர் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. சைடில் ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த மண்ணை வந்துட்டு திரும்பி மூடிடுங்க. செடிகளுக்கு எப்போயுமே மண் வந்துட்டு நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். நம்ம மண்ணை வந்து நம்ம தோண்டி எடுக்கும் போது அந்த மண் வந்து உதிரியாக நம்ம கையில் இருக்கணும். நான் ஏற்கனவே நிறைய கார்டனிங்ஸ் வீடியோ வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்லே நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கரைசலை நம்ம எத்தனை நாளுக்கு ஒரு முறை வந்துட்டு செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். 3 அல்லது 4 நாளுக்குள்ளேயே உங்களோட செடிகளில் வந்துட்டு நல்ல ஒரு துளிர்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு செடிகளுக்கு நான் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிடுவேன். நீங்களே பார்க்குறீங்க. அதே மாதிரி காய்கறி கழிவுகளை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதோ கூட நீங்கள் உரமாக கம்போஸ்ட்டாக கூட மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ தான் நான் நிறைய செடிகள் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு ஒவ்வொன்றா எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கான என்ன ரிசல்ட்டோ நான் அதை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நம்ம அதில் இன்னொரு டிப்ஸ் கூட பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம நர்சரியிலேருந்து நியூவாக செடி வாங்கிட்டு வந்து வச்ச உடனே அந்த இலைகள்லாம் வந்துட்டு வேகமாகவே உதிர்ந்துடும். வாங்கி கொண்டு வந்து வச்சு 1 வாரத்தில் அதில் இருக்க இலைகள்லாம் வந்துட்டு உதிர்ந்து போயிடும். அதே இலைகளோடவே எல்லா செடிகளுமே வந்துட்டு வளர்றது கிடையாது. அந்த இலைகள்லாம் காஞ்சி தொளிஞ்சு விழுந்ததுக்கப்புறமா அதிலிருந்து வர்ற துளிர்களில் நல்லா உங்களுக்கு முட்டுகள் வைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இப்போ வாங்கிட்டு வந்த செடியை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த செடியில் பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துட்டு, ஆனால் இப்போ நிறைய மொட்டும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய துளிர்களும் வந்திருக்கு. இதை பாருங்கள், நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய துளிர்கள் வச்சிருக்கு.
இந்த மாதிரியான கருப்பு புள்ளிங்கள்லாம் இருக்கும். அதுக்காக நான் கண்டிப்பாக ஒரு வீடியோஸும் நான் போடுறேன். நல்ல தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே செக் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது தண்ணி வந்துட்டு உடனே ட்ரை ஆகி போகுதா, இல்லை அதே பாட்டில் வந்துட்டு அப்படியே தேங்கி இருக்குதா அப்படின்னு சொல்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அது அழுகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். தண்ணி ஊற்றினோடனே ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடணும். மண் மட்டும்தான் உங்களுக்கு ஈரமாக இருக்கணும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஆல். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் வந்துட்டு நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்துட்டு நம்ம வாங்கிக்கிற முடியும். லிங்க் தேவைப்பட்டது அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்கை டச் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கிக்கிற முடியும். தேங்க்யூ.